ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான ஒரு இட்லி பொடி தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்படி நீங்கள் இட்லி பொடி அரைச்சி பாருங்கள், அப்புறம் யாருமே சட்னி கேட்கவே மாட்டாங்க, இட்லி பொடி மட்டும்தான் கேட்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்லையே எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, நம்ம எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவு பொன்னிறமாகணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் உளுந்து போட்டிருக்கனால 1 கப் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் உளுந்து போட்டிங்கன்னா அரை கப் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சின்ன சின்ன பூண்டாக ஒரு 8 பல் பூண்டு நான் சேர்த்து வறுக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நம்ம வறுக்கணும். ஏன் அப்படின்னா எண்ணெய் சேர்த்து வறுக்கும் போது தான் வெள்ளைப்பூடு உள்ளே கொஞ்சம் வெந்து வரும். அதுக்காக தான் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் வத்தலை வறுத்துக்கலாம். நான் 13 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மிளகாய் ரொம்பவே காரமாக இருக்கும், அதனால 13 எடுத்திருக்கேன். உங்களது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 25 கிராம் எடுத்துக்கோங்க. காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 50 கிராம் மிளகாய் வத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கடையிலலாம் ஒரு 2 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கினீங்கன்னா எந்த அளவு கொடுப்பாங்களோ அந்த அளவு கருவேப்பிலை எல்லாத்தையுமே உருகி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நம்மளுக்கு முடியும் நல்லா வளரும். கருவேப்பிலை வறுக்கும் போது ஒரு 2 சொட்டு எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி முறுமுறுன்னு வர மாதிரி வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்க்குறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது எந்த பெருங்காயத்துக்குன்னா, தூள் பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நீங்கள் பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்துடும். சப்போஸ் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாதனால தூள் பெருங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே நல்லா ஆற விடணும். நல்லா ஆறவும் அரைச்சாதான் ரொம்ப நாளுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாதியை போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். அது அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரகொரப்பாக அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னொரு பாதியையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சதோட இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும், நம்ம மிக்சியில் அரைச்சனால நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, டெய்லி யூசேஜுக்கு ஒரு ஸ்டீல் சம்படத்தில் போட்டு வச்சுக்குவேன். மீதியை இன்னொரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். காலியாகவும் நான் ரீஃபில் பண்ணிக்குவேன் மறுபடியும். இப்போ நம்ம அரைச்ச அளவு இட்லி பொடி பார்த்தீங்கன்னா எனக்கு 3 மாதத்துக்கு வரும். நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க, ட்ராவலில் போகிறீங்க அப்படின்னா இட்லி சுட்டு நீங்கள் இட்லி பொடி கூட எடுத்து வச்சுட்டு போகலாம். நம்ம சட்னி எடுத்துகிட்டு போனால் கெட்டு போயிருமேன்னு பயப்பட வேண்டியதாக இருக்கும். இட்லி பொடி எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பயமே நமக்கு இருக்காது. முக்கியமாக சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி பொடினா. அடுத்து நம்ம சேனலில் ரசப்பொடி போடலான் இருக்கேன். உங்களுக்கு வேற என்ன பொடி வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.